கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 27 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது தலை சிறந்த ஆசிரியர். வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 14வது வசனம். தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார். எனக்கு இது விளங்கவில்லை. என் மகள் பென்சிலை மேஜையின் மீது குத்தினாள். அவள் தன்னுடைய கணக்கு பாடத்தை செய்து கொண்டிருந்தாள். நான் வீட்டில் அவளுக்கு ஆசிரியையாகவும் தாயாகவும் செயல்பட்டேன். நாங்கள் இருவரும் குழம்பினோம். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த பின்னங்களின் எண் இலக்கத்தை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை. என்னால் அவளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் நாங்கள் இருவரும் அதை விளக்கும் ஆன்லைன் ஆசிரியரின் காணொளியை பார்த்தோம். மனிதர்களாகிய நாம் சில வேளைகளில் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுவோம். ஆனால் தேவன் அப்படியல்ல. அவர் சகலமும் அறிந்தவர். ஏசாயா கேட்கிறார், கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார்? அதற்கு பதில் யாரும் இல்லை. அவர் நட்சத்திரங்களின் இலக்கை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலனும் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். மனிதன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் மனிதனுக்கு ஞானம் உண்டு. ஆனால் நம்முடைய ஞானம் கொஞ்சமானது. அதற்கு எல்லை உண்டு. ஆனால் தேவன் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அனைத்தையும் அறிந்தவர். தொழில்நுட்பத்தின் துணையோடு இன்று நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். எனினும் நாம் தவறு செய்யக்கூடும். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் துரிதமாக ஒரே நேரத்தில் முழுமையாய் சரியாய் அறிந்தவர் என்று ஓர் இறையியல் வல்லுனர் கூறுகிறார். எத்தனை மனிதர்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாய் தெரிந்தாலும் கிறிஸ்து எல்லாம் அறிந்தவர். அவருக்கு ஈடாக முடியாது. அவர் நம்மோடு இருந்து நம்முடைய புரிதலை ஆசீர்வதித்து எது சரி எது நல்லது என்று நமக்கு கற்றுத்தருவது அவசியமாயிருக்கிறது. இயேசுவினால் எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்து ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை கற்று தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, நீர் எல்லாம் அறிந்தவராயிருப்பதால் உம்மை துதிக்கிறேன். முழு இருதயத்தோடும் உம்மை நேசிக்கிறேன். ஆமேன்.